த ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படிங்கிற லெசன்லேருந்து போஸ்டன் டீ பார்ட்டி, பிளான்டேஷன்ஸ் அண்ட் தி ஸ்லேவ் லேபர், டவுன்ஷெட் ஆக்ட், இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், இந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் மகாலட்சுமி. பிளான்டேஷன்ஸ் அண்ட் தி ஸ்லேவ் லேபர் அப்படிங்கிற டாபிக் ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். as the native americans resisted attempts to make them work in the plantations. இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்ன்றது ஏன்னா அமெரிக்காலேயே வாழ்ந்த மக்களை தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களது யூரோப்பியனுடைய பிளான்டேஷன்ஸில் வந்து இவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. பிளான்டேஷன்ஸ் அப்படின்றது இந்த டீ இலை, டொபேக்கோ, இந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறது பிளான்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இவங்க ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க யார், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். இந்த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் chiefly ஆஃப் டொபேக்கோ, முக்கியமாக வந்து இந்த டொபேக்கோ அப்படின்றது அந்த இலைகள் இருக்கும் இல்லையா, சிகாருக்காக யூஸ் பண்ணக்கூடிய இலைகள், அதில் வந்து டொபேக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த இலைகளுடைய பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ், முக்கியமாக சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த டொபேக்கோ விளைச்சல் வந்து பண்ணுறாங்க. என்னெல்லாம் சதர்ன் ஸ்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வர்ஜீனியா, கேரோலினாஸ், ஜார்ஜியா, இந்த மாதிரி இடங்களுக்கு ஆட்கள் தேவை பிளான்டேஷன்ஸ், இந்த டொபேக்கோ பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக தேவை. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசார்ட்டட் டு அக்வயர் ஸ்லேவ்ஸ் ஃப்ரம் அமெரிக்கா, ஆஃப்ரிக்காவிலேருந்து அடிமைகளை கொண்டு வந்து இவங்களுடைய பிளான்டேஷன்ஸில் வந்து இவங்க வேலை செய்ய வைக்கிறாங்க. The innocent people of Africa were captured in manhunts and sent across the seas in a cruel and inhuman manner. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆஃப்ரிக்கா நாட்டு மக்களை போய் என்ன பண்ணுறாங்க, எப்படி மிருகங்களை வேட்டையாடுறாங்களோ அந்த மாதிரி மனிதர்களை போய் வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடி இவங்களை அந்த சீல கப்பல்களை அடைச்சி வச்சு ரொம்ப க்ரூயலாக, ரொம்ப கொடூரமாக, ரொம்ப மனிதாபிமானம் இல்லாத வகையில் அவங்கள என்ன பண்ணாங்க, ஆஃப்ரிக்கா நாட்டிலேருந்து மனிதர்களை பிடிச்சிட்டு வந்து இவங்களுடைய பிளான்டேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக விட்டாங்க. இந்த நார்தர்ன் ஸ்டேட் கண்டிஷன்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இப்போ இது நம்ம பார்த்தது சதர்ன் ஸ்டேட்டில் தான் பார்த்தோம் இல்லையா, வர்ஜீனியா, கேரோலினாஸ், ஜார்ஜியா, அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த அடிமைகளை கொண்டு வந்து வேலைக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் இதுவே நார்தர்ன் ஸ்டேட்டில், நார்த்து பக்கமாக பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்னா, தேர் வேர் காம்பேக்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் நாட் ஹியூஜ் பிளான்டேஷன்ஸ் ஆஸ் இன் சவுத் சைடில் வந்து இந்த இலைகள், டீ இலைகள், டொபேக்கோ லீவ்ஸ், அந்த மாதிரி எல்லாம் விளைச்சல்லாம் இல்லாமல் ஆர்டினரி ஃபார்ம்ஸ் இருந்தது, சாதாரண அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ் வந்து இருந்ததுனால இவங்களுக்கு வந்து பெரிய வித்தியாசம் இருந்தது நார்த் சைடுக்கும் சவுத் சைடுக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வேர் நாட் நீடட் ஃபார் தேர் ஃபார்ம்ஸ். அந்த நார்தர்ன் சைட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகமான வேலையாட்களுடைய தேவைகள் ஏற்படலை. Thus, two economic systems developed in these colonies. அதனால் என்னாச்சு, ரெண்டு வகையான பணப்புழக்கங்கள், எக்கனாமியுடைய வளர்ச்சிகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு. நார்தர்ன் சைடில் வேறு மாதிரி, சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய வளர்ச்சி வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டு எக்கனாமிக் சிஸ்டம் வந்து இங்கே வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சு காலனிஸில் பொறுத்த வரைக்கும். நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஹேட் நோ பிளேஸ் இன் எய்தர் ஆஃப் திஸ். இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அமெரிக்கா நாட்டிலே வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ரெண்டு எக்கனாமிலையுமே எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் இருந்தது. ஸோ தீஸ் பீப்புள் வர் கிராஜுவலி புஷ்ட் பேக் டு த வெஸ்ட். அப்போது இவங்களை என்ன பண்ணினாங்கன்னா, இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே வெஸ்ட் பக்கமாக அவங்கள வந்து அப்படியே தள்ளப்பட்டு அவங்க அப்படியே வெஸ்ட் பக்கமாக அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஈஸ்ட் சைடில் இருந்து. This was made easier by the disunity and divisions among the Native American tribes. இது எப்படி அவங்களுக்கு வந்து இந்த காலனிஸ், இங்கிலீஷ் காலனிஸ் வந்து புதுசாக போய் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஏற்கனவே அந்த லேண்டிலேயே வாழ்ந்தவங்க, அந்த நாட்டிலே வாழ்ந்த மக்களை வந்து இவங்களால எப்படி அவ்வளோ ஈஸியாக தள்ள முடிஞ்சது வெஸ்ட் பக்கமாக அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி கிடையாது, டிஸ்யூனிட்டி இருந்தது. அந்தந்த ட்ரைப்ஸில் அந்தந்த ஒரு குரூப் ஆஃப் மக்கள், நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் சொல்கிறது தான் ட்ரைப்ஸ் சொல்கிறோம். இங்கே குரூப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நேட்டிவ் அங்கே வாழ்ந்த அமெரிக்கன்ஸ் நிறைய குரூப்ஸ் இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப ஈஸியாக அவங்கள அப்படியே தள்ளப்பட்டுட்டாங்க வெஸ்ட் பக்கமாக. இன்க்ரீசிங் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்றது நிறைய வந்து டேக்ஸ் செலுத்த சொல்கிறது இல்லையா, தட் இஸ் இது வந்து அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்றதுனால என்ன ஆச்சுன்னு பாருங்கள். ஈச் காலனி ஹேட் அ கவர்னர். ஒவ்வொரு காலனிக்கும் 13 காலனிஸ் இருந்தது வெஸ்ட் பக்கமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு காலனிக்குமே ஒரு கவர்னர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் as a check on his powers. அதே மாதிரி லெஜிஸ்லேச்சர்ஸ் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கவர்னரை பார்த்துக்கிறதுக்கு இந்த லெஜிஸ்லேச்சர்ஸ் வந்து அவங்க கரெக்டாக அவங்களோட ஒர்க்லாம் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. Thus, initially there were no conflict between the British and the American interest. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில், துவக்க காலங்களில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கும் இந்த அமெரிக்கன் மக்களுக்குமே வந்து எந்த ஒரு கிளாஷும் இல்லாமல் இருந்தது, எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் இருந்தது. தென்
The English king and many big owners in England had large financial interest in these colonies. இந்த இங்கிலீஷ் நாட்டு மக்கள், அதாவது இங்கிலாண்டில் வாழ்ந்த மக்கள், பெரிய பெரிய நிறைய லேண்ட் ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இருப்பாங்களே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய இந்த காலனிஸ் மேலே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க நிறைய பணத்தை வந்து கொண்டு வந்து இந்த காலனிஸ் மேலே செலுத்தி அங்கேருந்து ஏர்னிங்ஸ் வந்து இவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. யார்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மக்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இங்கிலாந்து காலனிஸ் மேலே அவங்களுடைய ஃபைனான்ஷியல் எல்லாம் திணிக்க ஆரம்பித்தாங்க. The 7 years war of 1756-63 between Britain and France had centered on the control of colonies. 7 வருஷம் வார் நடக்குது 1756லேருந்து 63 வரைக்கும். எதுக்காக அப்படின்னா, இந்த காலனிஸ் இருக்கு இல்லையா, நம்ம இந்த கோஸ்டல் சைடு வந்து இங்கிலாந்து மக்கள் என்ன பண்ணாங்க, நார்த் அமெரிக்காவில் போய் ஈஸ்ட் கோஸ்ட் பக்கமாக ஃபுல்லாக அவங்களுடைய காலனிஸ் எல்லாம் அமைச்சிக்கிட்டாங்க. இந்த காலனிஸ் வந்து எனதுன்னு சொல்லிட்டு 7 வருஷமாக சண்டை நடந்தது. யாருக்குன்னா, பிரிட்டன் மக்களுக்கும் ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்களுக்கும் வந்து காலனிஸை பொறுத்த வரைக்கும் எனதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி நார்த் அமெரிக்கா. முக்கியமாக இது எங்கே நடந்ததுன்னா, நார்த் அமெரிக்காவில் நடந்தது. வார் 7 years of war நடந்தது. பிரிட்டன் டிஃபீட்டட் ஃப்ரான்ஸ் அண்ட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் கனடா. இப்போ என்னாச்சு, பிரிட்டன் வந்து ஃப்ரான்ஸை ஜெயிச்சுட்டு அவங்கள தோக்கடிச்சிட்டு கனடா ஃபுல்லாக இவங்களோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. யார்? பிரிட்டனுடைய கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. பட் தி வார் காஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஹெவிலி. ஆனால் யாருக்கு அதிகமான வார் காஸ்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு வந்து அதிகமாச்சு. அதாவது இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவங்களுக்கு தான் வந்து அந்த வாரில் நிறைய லாஸ் ஏற்பட்டுருச்சு. த பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் ப்ரப்போஸ் தட் தி அமெரிக்கன் காலனிஸ்ட் பே சம் ஆஃப் தி காஸ்ட் ஆஃப் தி வார். இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நிறைய செலவுகள் ஆகிடுச்சா வார்னால. அதனால் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அங்கே வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து டேக்ஸ் பே பண்ணணும். இந்த வாரில் நடந்த செலவுகளை வந்து ஈடு செய்கிறதுக்கு அவங்கெல்லாம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வராங்க. ஸோ சீரீஸ் ஆஃப் டாக்ஸஸ் வேர் இம்போஸ்ட் ஆன் தி காலனிஸ்ட். அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யாரெல்லாம் அங்கே காலனிஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மேலெல்லாம் வந்து இங்கிலாந்து அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டேக்ஸ் அப்படின்றது ஒன்று செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்போஸ் பண்ணுறாங்க, அவங்க மேலே திணிக்கிறாங்க. இட் ஷுட் பி நோட்டட் தட் Americans did not have representatives in the British Parliament. அப்போ இந்த மாதிரி சட்டங்கள், இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்க நாட்டை சார்ந்தவங்க யாருமே வந்து இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மெம்பர்ஸாவோ இல்லை ரெப்ரசன்டேட்டிவ்ஸாவோ யாருமே இல்லைன்றதுனால அவங்களால ஒன்றுமே சட்ட ரீதியாக எதுவுமே அவங்களால பண்ண முடியல. த சுகர் ஆக்ட் ஆஃப் 1764, சுகர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க 1764. prohibited and imposed duties on molasses, wine, silks, coffee and other luxurious items. The Sugar Act 1764 அப்படின்றது என்னாச்சு, வைனில், சில்க் பட்டு அந்த ட்ரிங்க்ஸை வந்து வைன் சொல்லுவாங்க, காஃபி, அப்புறம் லக்ஸூரியஸான ஐட்டம்ஸ்னு போது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் சொல்லுவாங்க, அது மேலே எல்லாம் என்ன பண்ணாங்க, டேக்ஸ் வந்து இம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. As the act was enforced ruthlessly, it led to protest by merchants in the legislatures and town meetings. இந்த ஆக்ட் அதிகமாக இவங்க மேலே திணிக்க என்ன ஆச்சு அப்படின்னா, வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா, வியாபாரிங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுகர் ஆக்ட் 1764 எதிர்த்து. The preamble of the Sugar Act provided the slogan "No taxation without representation." Soon, அப்போது இவங்க எதிர்த்து போராட ஆரம்பித்தாங்களா, ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அப்போது அந்த சுகர் ஆக்ட்ன்றதுடைய ப்ரியாம்பலில், அதாவது ப்ரியாம்பலில் அதோட இன்ட்ரடக்ஷனில் என்ன ஒரு வார்த்தை இருக்குது, ஸ்லோகன் இருக்குது அப்படின்னா, நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் டேக்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Soon the Currency Act was passed that insisted on colonies repaying the debit only in gold or silver. இப்போ இன்னொரு ஆக்ட் கொண்டு வராங்க, கரன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த கரன்சி ஆக்ட்ன்றது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கடன், இந்த டெபிட்ன்றது கடன், ஓகே, டேக்ஸ் எல்லாம் பே பண்ணாமல் வச்சுருப்பாங்களா அந்த கடன், இதை வந்து நீங்கள் எப்படி செலுத்தலாம் அப்படின்னா, கோல்டாவோ சில்வராவோ கூட நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து கரன்சி ஆக்ட் அப்படின்றாங்க. இட் வாஸ் அ ஹியூஜ் பர்டன் ஆன் தி காலனிஸ் எக்கானமி. இது ஒரு பெரிய இங்கே காலனிஸ் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பேர்டனாக, பெரிய ஒரு பாரமாக இருந்தது, அவங்களால கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலையில் வந்து ஏற்பட்டுருச்சு. த குவாட்ரிங் ஆக்ட் ஆஃப் 1765 required the colonies to pay for the cost of keeping British troops in America. இன்னொரு ஆக்ட் என்ன கொண்டு வராங்கன்னா, குவார்ட்டரிங் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க 1765. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலனிஸ் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து அங்கே இருக்குது, அதாவது அமெரிக்கா நாட்டில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஃபோர்ஸஸ்,
நம்ம எப்படி ஆர்மி நேவி எல்லாம் வச்சுருக்கோமோ அது மாதிரி பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸ் வந்து அங்கே வச்சு அவங்களுடைய அந்த எல்லையில் பாதுகாக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அப்போது அந்த மாதிரியான உங்களுக்கு பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் தேவை அமெரிக்காவில் அப்படின்னா அதுக்கும் கூட நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து குவார்ட்டரிங் ஆக்ட்னு சொல்கிறாங்க 1765. தி ஸ்டாம்ப் ஆக்ட் 1765 இன்னொரு ஆக்ட் கொண்டு வராங்க, ஸ்டாம்ப் ஆக்ட்னு சொல்கிறாங்க. required that many printing materials in the colonies to be produced on stamped paper produced in London carrying an embossed revenue stamp. இந்த ஸ்டாம்ப் ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர்ஸில் தான் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அந்த ஸ்டாம்ப் பேப்பர் எங்கேருந்து வருதுன்னா லண்டன்லேருந்து தான் வருது. அதில் அந்த ஸ்டாம்ப் ரெவன்யூ ஸ்டாம்ப் வந்து அது இதில் பதிக்கப்பட்டிருக்கும். நம்ம பத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து பிரிண்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அதில் தான் வந்து நீங்கள் பிரிண்டட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ட் வந்தது. அது ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க 1765. தென் டவுன்ஷெட் ஆக்ட்ஸ். The British Finance Minister Charles Townshend introduced new duties on imports in 1767 known as Townshend Acts. சார்லஸ் டவுன்ஷெட் அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வராரு பிரிட்டிஷ் நாட்டுக்கு. அப்போ ஒரு புதுசாக இன்னொரு டேக்ஸ் கொண்டு வர, இந்த டியூட்டிஸ் அப்படின்றது அந்த டேக்ஸ் மாதிரியான விஷயங்கள், கட்ட வேண்டிய விஷயம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணும்போது அதை நம்ம கட்டி கொண்டு வரணும். ஸோ அதான் டியூட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு இம்போர்ட்டுக்கு உண்டான ஒரு டியூட்டி கொண்டு வராங்க. இம்போர்ட்னது வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு உள்ள திங்ஸ் கொண்டு வந்து அது இம்போர்ட்னு சொல்கிறோம். 1765 கொண்டு வராங்க. அதுக்கு என்ன பேருன்னா டவுன்ஷெட் ஆக்ட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. த இன்ட்ரடியூஸ் டியூட்டிஸ் ஆன் இம்போர்ட்ஸ் டு காலனிஸ் such as glass, paper, paint, lead and tea. காலனிஸ்குள்ளே நீங்கள் எது கொண்டு வந்தாலும் பிரிட்டன் நாட்டில் இருந்தோ வேறு எந்த நாட்டில் இருந்தோ இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணால், அதாவது வேறு இடத்துல இருந்து நீங்கள் காலனிஸ்குள்ளே கொண்டு வந்தால், அது கிளாஸ், பேப்பர், பெயிண்ட், லெட், டீ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்தர் த பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வேர் எம்பவர்டு டு சர்ச் ஹோம்ஸ் அண்ட் பிஸ்னஸஸ் ஃபார் ஸ்மக்கிள்டு ஆர் இல்லீகல் குட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு பவர் கொடுத்துட்டாங்க. என்ன பவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை திருட்டுத்தனமாக, ஸ்மகிள்டுனா என்னது, திருட்டுத்தனமாக கொண்டு வந்து டேக்ஸ் பே பண்ணாமல் இல்லீகலாக கூட்ஸ் ஏதாவது கொண்டு வந்து வீட்லேயோ இல்லை பிஸ்னஸ் இடத்துலையோ பதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டி வந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. தேர் வேர் வைட் ஸ்ப்ரெட் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த டவுன்ஷெட் ஆக்ட்ஸ். இதனால் என்ன ஆச்சு, ஃபுல்லாக நிறைய இடங்களில் வந்து இதை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்னா போராட்டங்கள். ஸோ இந்த டவுன்ஷெட் ஆக்டை எதிர்த்து நிறைய வந்து அங்கங்கே நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் போஸ்டன் ஆர்கனைஸ்ட் பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் குட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பாய்காட் அப்படின்றது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, தட் இஸ் பாய்காட். அப்போ என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் கூட்ஸே எங்களுக்கு தேவையே கிடையாது, நாங்கள் வாங்கவே மாட்டோம், ஏன்னா இம்போர்ட் பண்ணால் நீ டேக்ஸ் கட்ட சொல்கிறேன், ஸோ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, பாய்காட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூன் அதர் காலனிஸ் ஜாயின் த ப்ரொட்டஸ்ட். ஸோ போஸ்டன் இந்த மாதிரி ஒரு பாய்காட் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, இந்த ஒரு போராட்டம் பண்ணவே என்ன பண்ணாங்க, இவங்களோட சேர்ந்து மற்ற காலனிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த உமன் ஃபார்ம்டு தேர் ஓன் ஆர்கனைசேஷன் கால் தி டாட்டர்ஸ் ஆஃப் தி லிபர்ட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா பெண்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி. லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம் உடைய டாட்டர்ஸ் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. த லீடர்ஸ் இன்சிஸ்டட் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அண்ட் ஆஸ்க் த பீப்புள் டு ரிமைன் காம். ஸோ இப்போ லீடர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷன் மெத்தட்ஸ் அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸ் அப்படின்றது என்னது, சட்டப்பூர்வமாக அப்படி சொல்லுவாங்களே, ஸோ அது பூர்வமாக என்ன பண்ணுறாங்க, மக்களை வந்து குவைட்டாக இருக்க சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காக்க சொல்கிறாங்க. த பிரிட்டிஷ் மொபிலைஸ்ட் மோர் ட்ரூப்ஸ் டு என்கவுண்டர் த ப்ரொட்டஸ்ட். அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷுடைய ட்ரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, மொபிலைஸ் பண்ணுறாங்க, அதாவது மூமெண்ட் கொண்டு வந்துடுறாங்க, என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்றாங்க. அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள, போராட்டங்கள் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம், என்கவுண்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லிடுறாங்க. திஸ் ஆங்கர்ட் த பீப்புள் ஃபர்தர். ஸோ இன்னமும் இந்த மக்களுக்கு என்ன வந்துருச்சு, கோவம் வர ஆரம்பிச்சிச்சு, பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஜனங்க. இன் மார்ச் 1770 ரிசென்ட்மெண்ட் ரோஸ் இன் போஸ்டன். இங்கே ரிசென்ட்மெண்ட்னா ஒரு இரிட்டேஷன் ஆரம்பிச்சிச்சு. அப்போ மார்ச் 1770 இந்த மக்களுக்கு, இந்த போஸ்டனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயங்கர ரெசென்ட்மெண்ட்டாக இருந்தது. ரெசென்ட்மெண்ட்னா ஒரு இரிட்டேஷன், எரிச்சல், கோவமெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. when troops fired on the crowd they had thrown snowballs at them. ஸோ இவங்க மக்களை நோக்கி அந்த க்ரௌடு, ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம்னா நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேலே இவங்க என்ன பண்ணாங்க, ஃபயரிங் ஆரம்பிச்சிட்டாங்க, ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா என்கவுண்டர் வந்து அவங்களுக்கு பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு இல்லையா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு. ஸோ அவங்க ஃபயர் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஸ்னோ பால்ஸ் எல்லாம் தூக்கி அந்த ட்ரூப்ஸ் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க.
தேர் வேர் ஃபயரிங் பை தி ட்ரூப்ஸ் ரிசல்ட்டிங் இன் மெனி டெத். ஸோ அவங்க ஸ்னோ பால்ஸ் போடும்போது மறுபடியும் இவங்களுக்கும் கோவம் வரும். ஸோ என்ன ஆச்சு, மாற்றி மாற்றி 2 பேரும் இது பண்ணவே அவங்க நிறைய ஃபயரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில். திஸ் இன்சிடென்ட்ஸ் இஸ் நோன் அஸ் போஸ்டன் மேசக்கர். இது என்ன, இந்த இன்சிடெண்ட்டை ஃபயரிங் பண்ண ஆர்டர் போட்டோன்னே இவங்க நிறைய பேர் ஃபயர் பண்ணி அந்த க்ரௌடில் இருந்தவங்கள கொண்டுட்டாங்க இல்லையா, பிரிட்டிஷ் ட்ரூப்ஸு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா போஸ்டன் மேசக்கர் அப்படின்னு. இங்கே மேசக்கர் அப்படின்றது என்னென்னா கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்னாங்க அப்படின்னா அதை வந்து மேசக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இட் லெட் டு இன்டென்ஸ் ஆன்டி பிரிட்டிஷ் ப்ரொபகெண்டா த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், போஸ்டர்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ். ஸோ ஒன்று என்ன பண்ணுறாங்க, இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கோவம் வருது இல்லையா, அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆன்டி பிரிட்டிஷ் ப்ரொபகெண்டாஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது பிரிட்டிஷை எதிர்த்து அவங்க வந்து நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் போஸ்டராக ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன பேம்ப்ளெட்ஸ் அப்படின்றது துணுக்குச்சீட்டுகள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ஒரு போஸ்டர்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக பேப்பர்ஸ்லலாம் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிட்டிஷை எதிர்த்து ப்ரொபகெண்டாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் அண்ட் பைகாட்ஸ், இங்கே ப்ரொட்டஸ்ட்னா போராட்டம், பைகாட்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறது. த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ரிப்பீல்ட் த டவுன்ஷெட் ஆக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, மறுபடியும் இந்த டவுன்ஷெட் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ண ஆரம்பிக்குது. இது என்ன, ஏன் இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரீஇவால்வேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. However, it retained the tax on tea with the intention of encouraging the business of the East India Company by making it easy to take its tea to America and sell it there. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த போஸ்டன் டவுன்ஷிப் ஆக்ட் நடந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ இதை மறுபடியும் இவங்க ரீவால்வேட் பண்ணி என்ன பண்ணாங்க, டீ மேலே மட்டும் டேக்ஸ் வச்சுக்கிட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது டீ மேலே மட்டும் ஏன் டேக்ஸ் அப்படின்னா, டேக்ஸை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த டீஸ் எல்லாம் கொண்டு போய்ட்டு அமெரிக்காவில் கொண்டு போய் விற்கலாம், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பிஸ்னஸ்க்காக இதை வந்து பண்ணுறாங்க. திஸ் ஹார்ம்டு தி லோக்கல் டீ ட்ரேடர்ஸ். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எல்லாத்துக்கு மேலேயும் டேக்ஸ் எடுத்துட்டாங்க, ஆனால் டீ மேலே மட்டும் டேக்ஸ் இருக்குன்னா அப்போ டீ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு டென்ஷன் வரும் இல்லையா. ஸோ அது என்ன ஆச்சு, அந்த லோக்கல் டீ வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த லோக்கல் வியாபாரிகளுக்கு இது ஹர்ட்டிங்காக இருந்தது. அண்ட் ஸோ இட் வாஸ் டிசைடட் டு பைகாட் திஸ் ஃபாரின் டீ. உடனே இவங்க மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ஃபாரின்லேருந்து வரக்கூடிய டீயை வந்து இவங்க, அதாவது பிரிட்டிஷ் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து வரக்கூடிய அந்த டீ எல்லாம் வந்து இவங்க பைகாட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்காமல் அதை வாங்கி வியாபாரம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. தென் போஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்றத என்ன பார்க்கலாம். இன் மெனி பிளேசஸ் த காலனிஸ்ட் அப்ஸ்ட்ரக்டட் த இம்போர்ட் ஆஃப் டீ. நிறைய இடங்கள்ல என்ன பண்ணாங்க, இந்த காலனிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இம்போர்ட் டீ வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த டீயை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க, வாங்காமல் விட்டுறாங்க. In Charlestown, they unloaded the tea and let it rot in the dock. Charlestown அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்க, நிறைய டீயை வந்து வாங்கிட்டாங்க, அன்லோடும் பண்ணிட்டாங்க. அதாவது வாங்கி அந்த ஷிப்பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷிப்லேருந்து வாங்கி அதை அன்லோடுனா என்னது, சரக்கை இறக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல லோக்கல் பீப்புளுக்கு, வியாபாரிகளுக்கு. ஏன்னா அது அங்கேயே அப்படியே அழுகியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க டாக்லேயே. டாக்ல இருந்து அந்த ஹார்பர், அதுதான் வந்து டாக் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல இதை அழுகி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ராட் பாருங்கள், ராட்னா அழுகி போகிறது, அப்படியே அழுகி போட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இது ஒரு வகையான ப்ரொட்டஸ்ட் மாதிரி. இன் நியூயார்க் அண்ட் ஃபிலடெல்ஃபியா ஷிப்ஸ் கேரிங் டீ வேர் பிளாக்டு. நியூயார்க், ஃபிலடெல்ஃபியா இந்த மாதிரியான இடங்கள் என்ன பண்ணாங்க, டீயை கொண்டு வரக்கூடிய அந்த ஷிப்பெல்லாம் வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க. இன் டிசம்பர் 1773 a group of men disguised themselves as Native Americans boarded the cargo vessels and threw the tree overboard. அப்போது டிசம்பர் 1973 என்ன பண்ணுறாங்க, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்களோட தோற்றத்தை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஷிப்பில் எங்கே அந்த டீ இருக்கோ அந்த ஷிப்பில் அவங்க போயிட்டு அந்த டீ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து தூக்கி அப்படியே வீசிடுறாங்க கடலில். hailed as the Boston Tea Party. ஸோ இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போஸ்டன் டீ பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மாதிரி அவங்க தன்னை மாற்றிக்கிட்டு அந்த ஷிப்பில் இருந்தக்கூடிய அந்த டீ எல்லாம் எடுத்து வெளியே விசாட்டினதை அவங்க வந்து போஸ்டன் டீ பார்ட்டி சொல்கிறாங்க. திஸ் வாஸ் டன் பப்ளிக்லி பிஃபோர் அ லார்ஜ் சிம்பத்தட்டிக் க்ரௌட். இந்த வேலையை நிறைய மக்கள் நிறைய கூட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் இதை வந்து செய்கிறாங்க. இட் வாஸ் அ சேலஞ்ச் விச் லெட் டு வார் பிட்வீன் த ரெபிலியஸ் காலனிஸ் அண்ட் இங்கிலாந்து. ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இதனால் என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் சண்டைகள், ரெபிலியன்னா சண்டை. ஸோ சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. யாருக்கும், காலனிஸ்க்கும், நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலனிஸ்க்கும் இங்கிலாந்து மக்களுக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இங்கிலாண்டில் இருந்து வரக்கூடிய டீஸ் தானே, அது இங்கிலாந்துடைய கண்ட்ரோல்லேருந்து வரக்கூடிய டீஸ் இல்லையா. ஸோ இவங்க 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு.
அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.